இயேசு கேட்ட 6வது கேள்வி, உயிர்த்தெழுந்த இயேசு கேட்ட 6வது கேள்வி என்ன? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இதன் பின்னணியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். இயேசு மரித்து போய்விட்டார். அவரை கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணி வைத்து விட்டார்கள். எனவே இந்த சீசர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பழைய தொழிலுக்கே போயிட்டாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்களா? 3.5 வருஷம் ஆண்டவர் கூட இருந்தாங்க, ஊழியமெல்லாம் செஞ்சாங்க. இப்போ இயேசு மரித்து போய்விட்டார், அவரை கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ், நீ ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய பழைய தொழிலுக்கே போயிடுறாங்க. இவங்களுடைய பழைய தொழில் என்ன தெரியுமா? மீன் பிடிக்கிற தொழில். அப்போ இவ்வளவு வருஷமாக அந்த படகை இந்த பயல்கள் எங்கேயும் ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க. நாளைக்கு உதவுனாலும் எப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்களா அவங்க? இல்லை இருக்கிறீங்களா? சில ஆட்கள் பாருங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருப்பா அப்படின்னா, இல்லை நாளைக்கு எதுக்காக உதவுனாலும் அதெல்லாம் என்ன செஞ்சிருவோம், எங்கள் வீட்டில் அந்த கொல்லைக்கு பக்கத்தில் குழியை தோண்டி. இது வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் வராமல் போனதுக்கு காரணம் விளங்கும் நினைக்கிறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? பழைய தொழிலுக்கே இவங்க போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, இவர்கள் மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போய் ஒரு மீன் குஞ்சை கூட என்ன செய்யலை, பிடிக்கல. ஒரு மீன் குஞ்சை கூட பிடிக்காம வெக்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கத்தோடு தலையை தொங்க போட்டுக்கிட்டு கரையில் என்ன செய்கிறாங்க, உக்காந்துருக்கிறாங்க. வலையை வெத்து வலையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அலசி கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு பாருங்க அவர்களிடத்துல அவர் கேட்கிறார். அங்க ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? நல்லா கவனிங்க. பிள்ளைகளே என்று அன்போடு அவரிடத்துல என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. ஏழை பின்மாற்றக்கார பயல்களே, நன்றி கெட்ட பயல்களே, 3.5 வருஷம் வச்சு உங்களுக்கு சோறு போட்டேனடா, கொஞ்சமாவது உங்களுக்கு உணர்வு இல்லை? இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? கொஞ்சமாவது உங்களுக்கு உணர்வு இல்லையாப்பா? எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை கண்ணால பார்த்தீங்க. மரித்தோர் உயிர் தெழுந்தாங்க, முடவர் நடந்தாங்க, பார்வையற்றோர் சுகமடைஞ்சாங்க, ஊமையர்லாம் சுகமடைஞ்சாங்க, எத்தனை குஷ்டரோகிகளை சுகமாக்குனேன், கண்ணால பார்த்தீங்களே. 3 நேரம் மூக்கு பிடிக்க தின்னீங்களே, பொரிச்ச மீனெல்லாம் சாப்பிட்டீங்களேப்பா. அட நன்றி கேட்ட பயல்களே, நம்மன்னா குத்தி குத்தியே காமிச்சு அவனை பெட்டில் படுக்க வச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? குத்தி காமிக்கிறதெல்லாம் நம்ம ஆட்கள் கைதேர்ந்த ஆட்களாச்சே. கோல்டு மெடலே கொடுக்கலாம். என்ன மெடலு? எதுக்கு? சோறு சமைக்கிறதுக்கு இல்லை, குத்தி குத்தியே காமிச்சு வீட்டுக்கார போட்டு தள்ளிடுறது, குத்தி குத்தி காமிச்சு மனைவியை போட்டு தள்ளிடுறது. கத்தி இடத்துல குத்த தேவையில்ல. இல்லை இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? ஒன்றும் தெரியாம இருக்கீங்க. விளங்குனா சரி, விளங்குனா சரி. பிள்ளைகளே என்று அன்போடு பாருங்க அங்கே அவரிடத்துல பேசுகிறார். அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம், பாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனியுங்கள். ஒருவேளை சிலர் சில தவறுகளை நீங்கள் செய்திருக்கலாம். அருமையானவர்களே கவனியுங்கள். கர்த்தர் உங்களை குற்றப்படுத்தி கர்த்தர் உங்களை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். சில சமயங்களில் உங்களுக்குள்ள ஒரு சில காரணங்கள் எழும்புகிறது. நான் இந்த தவறை செஞ்சுட்டேன், நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், மனைவிக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், புருஷனுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக நான் அந்த தவறை செஞ்சுட்டேன். ஒருவேளை கர்த்தர் இதை
பார்த்து நம்மளை குற்றப்படுத்தி ஒருவேளை கர்த்தர் நம்மளை நரகத்துக்கு தள்ளி விட்டுருவாரோ, பாதாளத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாரோ, கர்த்தர் ஒருவேளை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாரோ, கர்த்தர் ஒருவேளை நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம போயிடுவாரோ, போடா என் மூஞ்சில முழிக்காதரா, என் பிரசனத்துக்கு வராரா, என் சர்ச்சுக்கு நீ இனிமேல் வராரா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை ஒருவேளை தள்ளி விட்டுருவாரோ என்று சிலருக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒரு நாள் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறார். கர்த்தர் ஒரு நாள் உங்களை வந்து என்ன செய்ய மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். கர்த்தர் உங்களை கட்டி அரவணைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய தவறுகளை காட்டிலும் கர்த்தருடைய அன்பு கோடி மடங்கு பெரியது. உங்களுடைய தவறுகளை காட்டிலும், உங்களுடைய குற்றங்களை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை அது கோடி மடங்கு பெரியது. எல்லாம் இருக்கிறீங்களா? அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது. எனவே குற்ற உணர்வுக்கு இடம் கொடாமல் தேவ அன்புக்கு இடம் கொடுங்கள். தேவ அன்பு உங்களை நிச்சயமாய் வாழ வைக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, குற்ற உணர்வுக்கு இடம் கொடாமல் தேவ அன்புக்கு இடம் கொடுங்கள். தேவ அன்பு உங்களை வாழ வைக்கும். ஆமென். உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க வீட்டில், உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, நீங்க சுமந்து இருக்கிறீங்க 10 மாசம், உங்க ரத்தத்துக்கு பிறந்திருக்கு அந்த பிள்ளைங்க. அது எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் தூக்கி எறிஞ்சிருவீங்க? தூக்கி எறிஞ்சிருவீங்களா? நீ கருப்பா பிறந்துட்ட, நீ கருப்பா பிறந்துட்ட, அதனால நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன் போ, அப்படி ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க எங்க ஊர்ல, காக்காவுக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, போடாடி எவ்வளவு சாப்பாடு வந்துட்டு போடா, என் பிள்ளை எனக்கு தங்கம்டா. அது தவறே செஞ்சிருந்தாலும் அது யார் பிள்ளைதான்? கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், சில சமயங்களில் உங்களை அறியாமல் சில தவறுகளை நீங்கள் செய்திருக்கலாம். தவறாய் சில வார்த்தைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தி இருந்திருக்கலாம். அதனால கர்த்தர் உங்களை குற்றப்படுத்தி உங்களை ரிஜெக்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிறவர் கிடையவே கிடையாது. கர்த்தர் கரம் நீட்டி உங்களை அழைக்கிறார். கர்த்தர் கரம் நீட்டி உங்களை அழைக்கிறார். மகனே என் பக்கத்தில் வா, என் சமீபத்தில் வா, என் அண்டையில ஓடி வா, என்னை விட்டு தூரமா ஓடாத. உன் தவறை காட்டிலும், உன் பாவத்தை காட்டிலும், உன்னுடைய மீறுதலை காட்டிலும், உன்னுடைய அக்கிரமத்தை காட்டிலும் என்னுடைய அன்பு கோடி மடங்கு பெரியது. ஆகவே தேவ அன்பு அது உங்களுடைய பாருங்க வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவ அன்புக்கு இடம் கொடுங்கள். யாருக்கு இடம் கொடுங்கள்? தேவ அன்புக்கு என்ன செய்யுங்கள்? இடம் கொடுங்கள். தேவ அன்பு நிச்சயமாகவே உங்களை என்ன செய்யும்? வாழ வைக்கும். அது மாத்திரமல்ல, இந்த சீசர்களை அன்போடு அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய கஷ்டத்திலே அவர்களுக்கு அங்கே உதவி செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, ஒரு மீனை கூட என்ன செய்யல, அவங்க பிடிக்கல. பிடிக்காத இந்த நிலையில இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர்களுக்கு உதவி செய்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். சில தவறுகளை நீங்க செஞ்சுட்டதுனால கர்த்தர் கையை கழுவி கையை உதறி ஓடிப்போ அப்படின்னு பண்றவர் கிடையவே. கர்த்தர் கரம் நீட்டுகிறவராய் இருக்கிறார், கரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எனவே தன்னை விட்டு தூரம் போன யாவரையும் பாருங்க மீண்டும் தன்னிடமாய் கொண்டு வந்து அவர்களை வாழ வைப்பதுதான் தேவனுடைய சித்தமாக விருப்பமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவங்க கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னதாகவே இவங்க இங்க அழகா அடுப்பெல்லாம் பற்ற வச்சு மீனெல்லாம் பிடிச்சி மசாலாம் தடவி பொறிச்சு ரெடியா வச்சிருக்கிறார். அடே அப்பா, கர்த்தருடைய அன்பை பார்த்தீங்களா? கர்த்தர் மறிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பழைய தொழிலுக்கே நன்றி இல்லாமல் போன ஆட்களுக்கு என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாரு? மீனெல்லாம் பொறிச்சு வச்சு, வாப்பா வா உட்காந்து சாப்பிடு, வா என் கூட உட்காரு, என் பக்கத்தில் உட்காரு, என் மடியில் ஏறி என்ன செய்ய. கர்த்தருடைய அன்பு உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களுடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரை விட்டு தூரம் ஓடாதீர்கள், கர்த்தரை விட்டு தூரம் போகாதீர்கள்.
இயேசுவின் அண்டையிலே ஓடி வாருங்கள். இயேசுவினுடைய அன்பு உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறது. ஆமென்.